இந்த செடி பாருங்க, இது வந்து மகாவில்வம். வில்வத்திலேயே இது வந்து மகாவில்வம். இலை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது இன்னும் பெருசு பெருசா இருக்கும் இலை. அம்மா எங்கேயோ போயிட்டு யாரோ சிவனடியார்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய காயா கொண்டு வந்தாங்க, வில்வக்காய். அந்த காயை உடைச்சி நம்ம விதை எடுத்து போட்டோம். இங்க பாருங்க, இது வந்து எவ்வளவு உயரம் போயிடுச்சு பாருங்க. இது ரெண்டுமே ஒன்னாதான் வச்சோம். இது எவ்வளவு உயரம் போயிடுச்சு பாருங்க. நல்லா பெரிய மரமாயிடுச்சு. இதுலயும் பாருங்க, இது இலை பெரிய இலையா இருக்கு. எவ்வளவு பெரிய இலை. வில்வம் சிவனுக்கு உகந்தது இல்லையா? இதுலயும் இது வந்து மகாவில்வம். வில்வத்திலேயே நிறைய இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு வில்வம் இருக்கு, அது வந்து இலை சின்ன சின்ன இலையா இருக்கும். இது வந்து பெரிய இலை. இது வந்து மகாவில்வம். இதோட இலையும் நம்ம வந்து பறிச்சுட்டு போயிட்டு நம்ம நைட்டு வந்து தண்ணியில வந்து ஒரு 4 இலைய போட்டு வச்சிருந்து காலையில எழுந்திரிச்சு அந்த தண்ணியை குடிக்கும் போது ஹை ப்ரெஷர், பிபி குறையுதுன்னு சொல்றாங்க. பிபி குறையணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, நம்ம சாதாரணமாவே இதை வந்து இதுல ஒரு ஃபிளேவர் பாருங்க. இலையை பிச்சோன்னா அப்படி ஒரு வாசனை. இதுல சாதாரணமா இதை நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்ம அங்க சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மீதி வந்து நான் ஒரு 4 இலைய தண்ணியில போட்டு வச்சிருந்து, அதாவது ரெகுலரா பண்றது கிடையாது, எப்பயாவது தோன்றப்ப எடுத்துட்டு பண்ணிப்பேன். நீங்களும் இந்த மகாவில்வம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதனுடைய மருத்துவ குறிப்புகள் இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்.